visittemples.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வலைதளம் வந்து கோவில்களை பற்றி எல்லா விவரங்களையும் சொல்லும். அந்த கோவிலுக்கு எப்படி சென்றடையலாங்கிறதுக்கு ஒரு கூகுள் வரைபடம் கொடுத்துருக்கோம். அது தவிர வானிலை அறிக்கை எங்கே போகிறதுக்கு ஏற்ற தருணத்தை வந்து காட்டும். அது தவிர ஒரு வீடியோ லிங்க்கும் இருக்குது. அந்த வீடியோ லிங்க் மூலமாக அந்த கோயிலை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் விழுப்புரத்துக்கும் பாண்டிச்சேரிக்கும் நடுவில் இருக்கிற பூவரசங்குப்பம் கிராமத்தில் இருக்கிற ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் கோயிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். பூவரசங்குப்பம் பிரதான சாலையில் கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்கிற இந்த 3 அடுக்கு கொண்ட ராஜகோபுரம் 7ஆம் நூற்றாண்டில் நரசிம்ம பல்லவ மன்னனால் கட்டப்பட்டது இந்த கோயில். இரண்ய கசிபுவ வதம் கொண்ட நரசிம்ம சுவாமியை பார்க்கணும்னு சப்தரிஷிகள் ரொம்ப வேண்டினார்கள். அதற்கிணங்க வந்து பூவரசங்குப்பத்தில் நரசிம்ம சுவாமி தோன்றினார். அப்படி தோன்றின நரசிம்ம சுவாமி கோபத்தில் ரொம்ப ஜொலிச்சார். அவரை வந்து சப்தரிஷிகளால் பார்க்கவே முடியல. அதனால் சப்தரிஷிகள் வந்து அமிர்தவல்லி தாயாரை வேண்ட, அமிர்தவல்லி தாயாரோட வேண்டுதலுக்கு இணங்க இந்த பூவரசங்குப்பம் கோயிலில் நரசிம்ம சுவாமி சற்று சாந்தப்படுத்தி அவதரித்தார். அதனால் இந்த இடத்துக்கு வந்து தென்னக அஹோபிலம் அல்லது இங்கிலீஷில் வந்து சவுத் அஹோபிலம் அப்படின்னு இந்த கோயில் அழைக்கப்படுறது. இந்த கோயிலில் பலிபீடம் துவஜஸ்தம்பத்தை தவிர ஒரு கருடாழ்வார் வந்து மூலஸ்தானத்தை பார்த்த வண்ணம் இருக்கார். இங்கே மூலஸ்தானத்தில் லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் தன்னோடது இடது தொடையில் அமிர்தவல்லி தாயாரை அமர வச்சுருக்கா. அமிர்தவல்லி தாயாரோட ஒரு கண்ணு வந்து பெருமாளை பார்த்தவாறும் இன்னொரு கண்ணு பக்தர்களை பார்த்த வண்ணமும் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி அமிர்தவல்லி தாயார் தனி சன்னதியில் கிழக்கு நோக்கி இருக்கா. அமிர்தவல்லி தாயார் சன்னதி மாதிரியே ஆண்டாளுக்கும் ஒரு தனி சன்னதி இருக்குது, கிழக்கு நோக்கி இருக்கா ஆண்டாள். தாயார் சன்னதிக்கும் ஆண்டாள் சன்னதிக்கும் இடைப்பட்ட இடத்துல வந்து ஒரு நுழைவாயில் இருக்குது. அது பொதுவாக மூடி தான் இருக்கும், சொர்க்கவாசல் போது மட்டும்தான் அது திறப்பா. அதே மாதிரி இங்கே வந்து ஆஞ்சநேயருக்கு ஒரு தனி சன்னதி இருக்குது. இன்னொரு தனி சன்னதியில் கிருஷ்ணர், அதாவது கோபாலகிருஷ்ணர் அங்கே இருக்கார். இந்த கோயிலில் ராமானுஜர் நாகதேவதைகளுக்கு விக்கிரகங்கள் வச்சு வழிபடுறா. அதே மாதிரி ஒரு கண்ணாடி பேழையில் அணையா விளக்கு எப்போவுமே ஏற்றி வச்சுருக்கான். யாரெல்லாம் இந்த அணையா விளக்கில் பசு நெய் விடுறாளோ அவள்லாம் லக்ஷ்மி கடாட்சமாக இருப்பான்னு நம்பப்படுறது. கோயிலுக்கு பிரத்யேகமாக ஒரு மடப்பள்ளி இருக்குது, அன்னதான கூடமும் இருக்குது. அன்னதான கூடம் பக்கத்தில் இருக்கிற இடத்துல கோயிலோட வாகனங்கள்லாம் வரிசையாக அடுக்கி வச்சுருக்கான். நவகிரகங்களில் சூரிய கிரகம் மையமாக அமைஞ்சு அருள் புரிகிறது மாதிரி 8 நரசிம்மர் கோயிலில் பூவரசங்குப்பம் மையமாக இருந்து இந்த லக்ஷ்மி நரசிம்மர் அருள் பாலிக்கிறார். அந்த 8 நரசிம்மர் கோயில் என்னென்னா சிங்கிரிக்குடி, அந்திலி, பரிக்கல், சோளிங்கர், நாமக்கல், சிங்கப்பெருமாள் கோயில், சிந்தலவாடி, பூவரசங்குப்பம். இப்போ ஒரு 8 நரசிம்ம பெருமாள் கோயில் சொன்னோம். அந்த 8 கோயிலில் சிங்கிரிக்குடி, பரிக்கல், இந்த பூவரசங்குப்பம் நரசிம்ம பெருமாள், இந்த 3 கோயிலையும் ஒரே நாளில் சேவிச்சா ரொம்ப விசேஷம்னு கருதப்படுறது. இந்த கோயிலுக்கு தனியாக ஒரு பிரத்யேகமான ஒரு புஷ்கரணியும் ஒன்று இருக்குது. அதே மாதிரி மாதம் சுவாதி நட்சத்திரம் இந்த பூவரசங்குப்பம் நரசிம்ம பெருமாளுக்கு ரொம்ப விசேஷம். இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visittemples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.